இப்போ லாஸ்ட் 6 மாசத்துல தங்கத்தோட பெர்சன்டேஜ் ஏறினதையும் சில்வர் பெர்சன்டேஜ் ஏறினதையும் பாத்தீங்கன்னா சில்வர் பெர்சன்டேஜ் ஏறினது அதிகம். ஏன்னா சில்வர் வந்து கேட்சப் ராலின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்சப் ராலி நடந்துச்சு. ஸோ இப்போதைக்கு கேப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ அடுத்து 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒண்ணு வந்து தங்கம் இன்னும் ஏறலாம். அப்படின்னா இது பிடிக்கிறதுக்கு சில்வர் ஏறும். இல்ல தங்கம் கீழே விழுகலாம். ஆனா சில்வர் அங்கேயே நின்றும். ஏன்னா இல்ல தங்கம் விழுகணும்ல, அந்த கேப் ஃபில் ஆகணும் இல்லையா? இல்ல தங்கம் ரொம்ப விழுந்துச்சுன்னா சில்வர் அதுக்கப்புறம் விழுகும். ஸோ இதுல வந்து இப்போதைக்கு நம்ம சேஃப்டி அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் வாங்கணுமானா தங்கம் வந்து இப்போ நான் ரேஷியோ மாதிரி தான் சொல்லுவேன். அதை 2 வாங்கினீங்கன்னா அதை 1 வாங்கி வச்சுக்கோங்க. ஓவரால் 5% அந்த போர்ட்ஃபோலியோ அல்லது 10% அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து சேஃப்டியாகவும் இருக்கலாம், ரிட்டர்னே ஆப்டிமைஸ் பண்ணிடலாம், எதையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம எங்க இதுல வந்து ஃபோமோன்னு ஒன்று சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை மிஸ் பண்ணிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாத இதுவும் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல முடிவு, ஆப்டிமல் முடிவுன்னா 2க்கு 1 அப்படின்னு வாங்கி வச்சுட்டு ஸ்லோவா வந்து வாங்குறதுதான் ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி.